அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாங்க. இன்னைக்கு நம்ம அந்த காணொலியில் எதை பற்றி பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ் சதுரங்க போட்டியில் உலகளவில் தங்கப்பதக்கம் பெற்ற குகேஷ் அவர்களுக்கு பாராட்டு விழா பெரிய அளவில் பேசப்பட்டுட்டே இருக்குது. தமிழக அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 கோடி அதுக்காக பரிசு வழங்கியிருக்காரு. இவர் வெற்றி பெற்றது அவருக்காக வழங்கப்பட்ட பரிசு, இதை பற்றி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சர்ச்சையோட உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். இவை உண்மை இயல்பா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுரங்க போட்டி என்ன தெரியும், கிராண்ட் மாஸ்டரா பல பேர் ஆனந்த் வரிசையாக வந்திருக்காங்க. இப்போ கடைசியா இந்த முறை நடைபெற்ற உலக அளவில் போட்டியில குகேஷ் அவர்கள் அந்த போட்டியில வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றிருக்காங்க. அவருக்கு தமிழக அரசு சார்பில் 5 கோடி பரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில ஒரு சின்ன சர்ச்சை ஸ்டாலின் அவர்களை சுற்றி எழுப்பப்படுது. என்னன்னா அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டிலிருந்து இந்த வேற நிறைய பேர் போட்டியில் இது மாதிரி கலந்துருக்காங்க. இப்ப குகேஷ் அவர்களும் தமிழ்நாட்டில இருந்து தான் போட்டியில கலந்துக்கிட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்படி பல்வேறு போட்டிகள்ல அவங்க கலந்துக்கிட்டு உலக அளவில் நடைபெற்ற போட்டியில வெற்றி பெறுகிற போது 1 கோடி 2 கோடி 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் 70 லட்சம் அப்படிலாம் கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் இன்றைக்கு குகேஷ் அவர்கள் வெற்றி பெறும்போது மட்டும் ஏன் 5 கோடி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இது உண்மையிலே சரிதானா? இந்த கேள்வி கேட்பது நியாயமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு சான்றா கொண்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி தமிழர்கள் நாட்டில இருந்து போனவங்க எல்லாம் தமிழர்கள். இப்ப போன குகேஷ் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பிள்ளை, அதனாலேயே அவர் 5 கோடி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. இதுல என்ன தமிழ்நாட்டில இருந்து போனவங்க தமிழன் தானே, அதெல்லாம் தெலுங்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டா, ஒரு சின்ன ஒரு பத்திரிகை செய்தி விழுது. எப்படின்னு பார்த்தா, ஆந்திர பிரதேசத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஒரு ட்விட்டர் போடுறார். என்ன போடுறாருன்னா, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கு பிள்ளையான குகேஷ் அவர்கள் இந்த மாதிரி உலக அளவில் பட்டம் பெற்றதற்கு அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு போடுறது. அவர் தெரிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டாலின் அவர்கள் 5 கோடி அறிவிக்கிறார். இப்ப என்னன்னா, எப்படி குகேஷ் அவர்கள் தெலுங்குன்னு தெரிஞ்சது? இந்த கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா யார் தமிழர் தமிழ்நாட்டை கேட்கறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கேட்கணும். தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தமிழன் தானே அப்படின்னு மக்களே வாயிலேயே பேசுனாங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து விளையாட போனா தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த குகேஷ் தெலுங்கர்னு எப்படி சந்திரபாபு நாயுடு கண்டுபிடிச்சாரு? அப்ப அவர் என்ன லேப்ல டெஸ்ட் எடுக்காரு? அதெல்லாம் ஆராய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது அதுதான். இங்க விமர்சனம் எப்படி வருதுன்னா, தமிழ்நாட்டில இருந்து போன தமிழனுக்கு அவங்க பரிசு கொடுக்கல, பெரிய பரிசு கொடுக்கல. ஆனா அதே தமிழ்நாட்டில இருந்து ஒரு தெலுங்குன்னு தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய அளவுல பரிசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிளப்பி விட்ட உடனே இது வதந்தி. திமுக சார்பில் ஒரு பதில் சொல்றாங்க, இல்ல இது வதந்தி, இது பொய் அப்படின்னா இல்ல எல்லாருமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா, என்னன்னா மாரியப்பன் தங்கவேலுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்காங்க. பாரா ஒலிம்பிக் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய மாரியப்பன் தங்கவேல் போட்டியில போய் கலந்துக்கிட்டாரு. அவருக்கு கிட்டத்தட்ட நாங்க 7.5 கோடி வரைக்கும் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அப்ப இவருக்கு 5 கோடி கொடுத்துருக்கு. இதை போய் குற்றச்சாட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது என்னடா அப்படின்னு திருப்பி எடுத்து பார்த்தா, குகேஷ் அவர்கள் ஒரே போட்டியில ஜெயிச்சதுக்கு 5 கோடி. ஆனா மாரியப்பன் தங்கவேல் கிட்டத்தட்ட 2016 இருந்து 2016 2021 2024 இப்படி தொடர்ச்சியா ஒவ்வொரு ரியோ பாரா ஒலிம்பிக்ல உலக பாரா ஒலிம்பிக்ல ஜப்பான் பாரா ஒலிம்பிக் இப்படி ஒவ்வொரு பாரா ஒலிம்பிக்லும் போட்டு ஜெயிச்சுக்கிட்டே வர 2 கோடி 1 கோடி 70 லட்சம் இப்படி ஒவ்வொரு நேரம் பரிசு கொடுத்துட்டே. அப்போ ஒவ்வொரு முறை வெற்றி பெறுகிறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2016 ரியோ பாரா ஒலிம்பிக்ல ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு 2 கோடி கொடுத்திருக்குது. அதே 2021 ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஆகஸ்ட் மாதத்துல டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ல ஜெயிச்சிருக்காரு. வெள்ளி 2 கோடி கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல குருப்போன் 2024 ஜப்பான்ல நடைபெற்ற உலக பாராளுமன்றம், அதாவது ஜூன் மாதம் 4 மாசத்துக்கு முன்னாடி, அதுல 75 லட்சம். நீங்க பாருங்க, 2024 ஜூன் மாதம் ஜப்பானில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. அவங்களுக்கு 75 லட்சம் தான் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த குகேஷுக்கு 5 கோடி சொல்லையா அள்ளி கொடுத்திருக்காங்க. இது எப்படி நம்ம பாக்குறோம்னா, சாராயம் முடிச்சு கள்ளச்சாராயம் முடிச்சு செத்து போயிடுவாங்க, அவங்களுக்கு 10 லட்சம். விபத்துல அடிபட்டோ இல்ல கடலில் சிக்கோ வெள்ளத்துல சிக்கோ அப்படி செத்து போவாங்க, அவங்களுக்கு 2 லட்சம் கொடுப்பாங்க. அப்ப நம்மளே கேள்வி எடுக்காங்க. ஏன்னா குடிக்காத ஒன்று குடிச்சு செத்து போயிட்டு அவனுக்கு 5 லட்சம் கொடுத்துருக்க 10 லட்சம் கொடுத்துருக்க. நல்ல திடீர்னு ஒரு வண்டி ஓட்டிட்டு ஓட்டுனாரு, நீலகிரி பக்கம் நினைக்கிறேன், 60 குழந்தைகள் வச்சிருக்காரு. அப்படி ஓட்டுநர் மாரடைப்பு அப்படி இருந்தும் சாக போற நேரத்தில் கூட வண்டியை குலைச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல ஓரமாக நிப்பாட்டி விபத்து ஏற்படாம பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்து பயணிகள் எல்லாம் பாதுகாத்து இறந்து போயிட்டாரு. அவருக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ அறிவிச்சாங்க, அவங்களுக்கு 10 லட்சம் அறிவிக்கலாம். அப்ப அது இப்ப இந்த அரசு எதை நோக்கி செயல்படுது? ஒரு இழப்பீடு அறிவிக்கிறதா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி பரிசு தொகை அறிவிக்கிறது கூட என்ன ஒரு பாராமுகம் தேவைப்படுது? உண்மையிலே கஷ்டப்பட்டவங்களுக்கு உண்மையிலே நாட்டுக்காக இருந்ததுதான் அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன இருக்குது? இதுல ஏன் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் வருது? சரி, சாராயம் எப்போதும் மோசம் சொல்றான், அதை விற்கிறதே தப்பு.
அதுக்கு நீ நல்ல சாராயம் டாஸ்மாக் ஒன்று வச்சிருக்க. கள்ளச்சாராயத்துக்கு நீ சொன்ன நல்ல சாராயத்தை குடிக்கலாம் அப்படின்னா கள்ளச்சாராயம் தப்புங்கிற, அவன் கள்ளச்சாரத்தை காய்ச்சி குடிச்சு அதை போய் குடிச்சு செத்து போயிட்டு அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன். இது அரசு லட்சணமா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் ஒரு நாட்டுல இருந்து அனுப்புறோம், உலக போட்டிகளுக்கு உலக நடக்கிற போட்டிகளுக்கு அனுப்புறாங்க. ஏதோ ஒரு போட்டி, அது ஓட்டமா இருக்கலாம், பந்தெடுக்கிறா இருக்கலாம், அந்த மாதிரி சதுரங்க போட்டியா இருக்கலாம், ஒரு தடகளமா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். நீ தங்கப்பதக்கம் வாங்குறதுக்கு ஒரு அளவுகள் வை, வெள்ளி பதக்கம் வாங்குறவங்களுக்கு ஒரு அளவுகள் வை, வெண்கல பதக்கம் வாங்குறவங்களுக்கு அளவுகள் வை, சராசரி கொடுத்துட்டே போய். இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பாருங்க, கிரிக்கெட் போட்டி கொடுக்குற முக்கியத்துவத்தை ஹாக்கிக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. உலக அளவில் கிரிக்கெட் உலக கப்பை ஜெயிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அறிவிக்கப்படுற காசெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பார்க்குறவங்க கிரிக்கெட் மட்டும் தான் போட்டி பார்க்க, விளையாட்டுலாம் கிரிக்கெட் தான் பார்க்க, வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் கிரிக்கெட் பக்கம் பட்டை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அதே ஹாக்கி வந்து தேசிய இந்தியாவோட தேசிய விளையாட்டு. ஆனா அவன் ஜெயிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கலாம், வரவேற்கிறதுக்கு விமான நிலையத்தில் ஒன்றும் நாதி இருக்காது. இவர் தான் கேப்டன், இவர் தான் இந்த ஹாக்கியோட கேப்டன் வந்தவர், யாரும் கேட்ட இன்ன வரைக்கும் பல பேரால் பதில் சொல்ல முடியாது. ஆனா இந்திய கிரிக்கெட் டீம்ல யாரும் விளையாடுறதா, லாபியில உட்கார்ந்த வரைக்கும் யார் அப்படின்னு பயிற்சியாளர் யாருங்கிறது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டுமா வருஷம் அந்த 73 வாங்கினது யாரு, அது 2004 வாங்கினது யாரு, 2014 வாங்கினது யாரு, எல்லாமே தெளிவா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில எதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அரசாங்கம் எதை விரும்புதோ அதுதான் இங்க அப்படி இருக்கு, சரியா போய் சேர்ந்துருக்கு. அது மாதிரி குகேஷ் அவர்களுக்கு குறிப்பிட்ட 5 கோடி கொடுக்கிற போது இந்த விமர்சனம் எழுப்பப்படுகிறது. இதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டுறதுக்காக மாரிப்பந்தங்களுக்கு 7.5 கோடி கொடுத்துடலாம். குகேஷுக்கு வெறும் 5 கோடி தான். ஒரு பொய்யான தகவலம், பொய்யான செய்தியில் நீங்க தான் பரப்பிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க போய் விளையாட்டு ஆணையத்துல பக்கத்துல எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டு இதுவரைக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலே சிறந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வச்சிருக்கு. விளையாட்டை ஊக்கப்படுத்தல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் சிறந்து விளையாடுது அப்படின்னு கட்டுரை போட்டிருக்காங்க. இதை நாங்க இருக்க தென்காசி மாவட்டம், அங்க பட்டக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க 15 கோடியில விளையாட்டு மைதானம் அமைச்சிருக்காங்க. அங்க பிரச்சனை ஆகி அதை தொடங்காம கிடக்குது. அதை முடிச்ச மாதிரியே அந்த பக்கத்துல எழுதி போட்டு வச்சிருக்காங்க, 15 கோடியில அதை முடிச்சுட்டான் அப்படின்னு போட்டுருக்காங்க. இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்காரு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவர் அந்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவியேற்றணும் என்ன சொன்னாங்க, பொறுப்பேற்றோட என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விளையாட்டு மைதானங்களை தொடங்கும் சர்வதேச அளவுல. ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனி. எத்தனை மாவட்டத்தில் தொடங்கினான்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஆட்சி துணை முதலமைச்சராக எவ்வளவு நாளாச்சு, அமைச்சராகி எவ்வளவு நாளாச்சு? அமைச்சராகி அவர் சொன்ன கோரிக்கையை காப்பாற்ற முடியல. இப்ப துணை முதலமைச்சர் பாருங்க, இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது, முதலமைச்சராக நாள் ஆக்கிடுவாங்க. அப்ப இவங்களை பூஸ்டப் பண்றதுக்கும் இவங்களை பத்தி பெருமை பேசுறதுக்கு மட்டும் ஒரு சில காரியங்களை செஞ்சு வச்சுட்டு உண்மையிலேயே சாதிச்சவங்களும் கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு இடையில கூட பார்த்துருப்பீங்கல்ல, கிரிக்கெட்ல யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு ராம்நாட்ல இருந்து போய் கப்பை வாங்கி நான் பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு துணை முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சரை பார்த்து வந்துட்டான். ஆனா அப்படி ஒரு ஆள் விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் போலிங் ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சந்திக்கிற ஆளு உண்மையிலே விளையாண்டவனா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அப்ப இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல நாங்கள் எப்ப கேள்வி என்னன்னா, குகேஷ் அவர்கள் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்காரு. யாரு? சந்திரபாபு நாயுடு வாழ்த்து தெரிவிக்காரு. இவர் 5 கோடி அறிவிக்காரு. இங்க உட்காந்து தமிழ்நாட்டோட ஊடகத்துல உட்காந்துட்டு நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி, தமிழர் உரிமை, தமிழ் தேசியம் பேசுறாங்க. எவன் தமிழன்? யார் தமிழர்? தமிழ்நாட்டில் பிறந்தவன்லாம் தமிழன், தமிழ் பேசுறவன்லாம் தமிழன். நீங்க எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? தமிழன் எந்த லேப்ல டெஸ்ட் எடுக்கிறீங்க? சாதி வச்சுதான் பிரிச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிற அப்படின்னு வாயிலே பேசுற யாராவது ஒருத்தர் போய் கேளுங்களேன். சந்திரபாபு நாயுடு குகேஷ் தமிழ்நாட்டில் தான் பிறந்தான், எப்படி அவரை போய் நீங்க தெலுங்கன் கண்டுபிடிச்ச? நீங்க ஒரு முதலமைச்சர் தானே, ஒரு மாநில முதலமைச்சர் தானே, இன்னொரு மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களோட ஒருத்தரை போய் நீ எப்படி தெலுங்கன் கண்டுபிடிச்சன்னு கேட்க முடியுமா? கேட்டு வந்தா எந்த லேப்ல அவர் தெலுங்கன் டெஸ்ட் எடுத்தாங்க கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? பேசுறது யாரும் திமுக இருக்கவங்க, திமுக சப்போர்ட் பண்றவங்க, ஆதரவு அளிக்கிறவங்க எல்லாரும் பேசணும். நாம் தமிழர் மட்டும் யார் தமிழர், யார் தமிழர் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் உட்காந்து பேச முடியுது? ஆந்திர தொலைக்காட்சியில் உட்காந்து இப்போ ஒரு வாரம் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நடத்துங்க. யார் தெலுங்கர்? கருணாநிதி தெலுங்கர் இல்லையா? இதுக்கு உண்டா இல்லையா? அவரோட வாரிசு ஸ்டாலின் தெலுங்கரா இல்லையா? அவருடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் தெலுங்கரா இல்லையா? ஏவாவலி தெலுங்கரா இல்லையா? சேகர்பாபு தெலுங்கரா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய KKSR தெலுங்கரா இல்லையா? பேசுவோம், ஒன்னொன்னா பேசலாமா? எல்லாரும் எப்படி வந்தாங்க, இங்க எப்படி இங்க நிக்க போச்சு எல்லாம் கேட்கலாமா? அதனால தமிழர் மட்டும் தெரிய மாட்டேங்குதா, மற்றவெல்லாம் தெரிஞ்சிருவானா? இவெல்லாம் தெரியும் போது தெரியாதவன் தமிழர் ஆயிடுவான்ல. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்துட்டாலும் தமிழர்களாக மாற்றிக்கொள்ளணும் என்ன அவசியம் வேண்டி கிடக்குது? தமிழர்களுக்கான உரிமையை கொடுக்காம தமிழர்களோட உரிமையை பறிச்செடுத்து மாற்று மொழி மக்களுக்கு கொடுக்கறது தப்புன்னு சொல்றதான தமிழ் தேசியம். யாரும் தெலுங்கர்கள் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லலையே, மலையாளிகள் இருக்க வேண்டாம்னு சொல்லலையே, எந்த மொழி மக்களும் பேதம் பார்த்து பிரிக்கல. நாங்க என்னோட உரிமை தானே கேட்கிறோம், ஒரு அடிப்படை உரிமை தானே, அரசியல் உரிமை தானே கேட்கிறோம்.
அப்ப நாம் தமிழர் கட்சி தமிழர் ஒருவர் இந்த ஆட்சி அறையில உட்காரணும் அப்படின்னு சொன்னாலே யார் தமிழ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, நீங்க டெஸ்ட் அடிக்கிறீங்க, அதை அடிக்கிறீங்க, சாதி வச்சுக்கிறீங்க, அப்படியாங்க இப்படியாங்க, நாம் சாதி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, என்னென்ன பேச்சு பேசிருப்பீங்க. குகேஷ் எப்படி கண்டுபிடிச்சு நீ எவனாவது வயது இருந்தாலும் மத்தியில் அது வரைக்கும் இல்ல 5 கோடி 2 கோடி எல்லாம் துரத்தி கூட அப்புறம் பேசிக்கலாம். கோடி நாளைக்கு நாம் தமிழர் ஆட்சி வந்தா அவங்க பாராவளி மாறி பண்ணுங்க, இவங்க கொடுக்குற அரசு என்ன மாத்திரம் வேற ஒரு அரசு கொடுத்துட்டு போயிடும். இதை விட சிறந்தவர்கள் அவரே ஒரு பயிற்சியாளர் ஆக்கி அந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு போயிடுவோம். அதெல்லாம் மாத்திக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியலை ஒழிக்கிறதுக்கு ஒரு அரசியல் நடக்குவாருங்க. இந்த இடத்துல நம்ம அதை கண்டுபிடிக்கணும். எப்படா கண்டுபிடிச்ச குகேஷ் தெலுங்குன்னு எப்படி கண்டுபிடிக்க போச்சு? அவன் தமிழ்நாட்டிலே பிறந்து வந்தாலும் தமிழ்நாட்டிலே வாழ்றதா அவன் எப்படி தெலுங்குனா இருக்கான்? அவன் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் எத்தனை தலைமுறையா இருந்தாலும் அவன் தாய்மொழி தான் அவனுக்கு சொல்றாங்க, கண்டுபிடிச்சு சொல்றாங்கல்ல. அப்ப தமிழ்நாட்டில் பிறந்தவன்லாம் தமிழன் ஆக முடியாது, அதனாலதான் கருணாநிதி தமிழர் ஆக முடியாது மறுபடியும் அடிச்சு சொல்றான். தெலுங்கு தொலைக்காட்சியில பேசுறாங்க மனுவாடு மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முக்கிய பிரதமர் முக்கிய மந்திரி ஆயிட்டாரு. எங்க தமிழ்நாட்டுல முக்கியமந்திரினா முதல் மந்திரி ஆயிட்டாராம். நம்மால தெலுங்கு மனுவாடு தெலுங்காடு அங்க மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுல முக்கியமந்திரி ஆயிட்டா. அப்படியே அது போக நம்ம மனுவாடு ஒரு 7-8 பேர் அமைச்சர் ஆயிட்டான்னு சொல்றாங்கல்ல. யாரா மறுத்து திமுக இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? பேசுறாங்களா? ரெட்டி மாநாடுல போய் KN நேருவும் இங்க இருக்க KK சார்மை கலந்துக்கிறாங்களே. எப்படி ரெட்டி இங்க தெலுங்கன் கண்டுபிடிச்சா? தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு தான் இருந்திருக்கணும். தமிழ்நாட்டில் எத்தனை வருஷம் அமைச்சரா இருக்காங்க, எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, எப்படி அவங்க தெலுங்கன் தெரிஞ்சு? பதில் சொல்லணும் இல்லையா? தமிழர் அரசியல, தமிழர் உரிமையை, தமிழர் விடுதலையே, தமிழர்களுக்கான அரசியல், பொருளாதாரம், கலை, பண்பாடு, இலக்கியம் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும், தமிழர்களுக்கான அடையாளத்தை உண்டாக்கணும், தாய்மொழியை பாதுகாக்கணும்னு பேசுகிற போது பெரிய நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சிங்கிற அளவுக்கு ஒரு IPS அதிகாரி வச்சு பேச விட்டீங்க. ஒரு IPS அதிகாரி வச்சு பேச விட்டீங்கல்ல. அவன் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இன்னைக்கு வரைக்கும்? அந்த அதிகாரி மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும்? ஒரு 8% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் மூலமாக ஜனநாயக நாடு தேர்தலை சந்தித்து 8% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியை பிரிவினாத கட்சி, அது பிரிச்சு பார்க்கிற கட்சி, மொழி பேதம் பேசுது, மொழி தூய்மை, இனவாதம் பேசுது. அது என்ன இனவாதம்? இனத்தை பற்றி பேசுவது வாதம்னா இப்ப குகேஷ் சொன்னது என்ன வாதம் கேட்கணுமா இல்லையா? இந்த கேள்வி எழுப்பப்படும். இந்த கேள்வி எழுப்புறது தப்புன்னு சொல்லக்கூடாது. இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க அவங்களுக்கு மஞ்சள் கமலா இருக்குங்க, பார்த்ததெல்லாம் மஞ்சளா தெரியுது அப்படிம்பாங்கல்ல. நீங்க தான் பிரிச்சு பாக்குறீங்க தெலுங்கன். அவர் தெலுங்கர் அது சொன்னதுல என்ன தப்பு? அப்ப நாங்க தமிழர் என்ன சொன்னதுல என்ன தப்பு? தமிழர் நாட்டு தமிழர் ஆளுன்னு சொன்னதுல என்ன தப்பு? நம்ம சொன்னா அது குத்தமா, நம்ம பார்வையில குத்தமா? அவங்க சரியா இருப்பாங்களாம். நாமெல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொன்னா நாங்க குற்றவாளி, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு நாங்க அப்படின்னு சொன்னா அது குற்றம் கிடையாது, எங்க பார்வையில தப்பு. இது எப்படி எடுத்துக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சு வர்றாங்க அப்படிங்கிறத இந்த கேள்விகள்லாம் எழுப்புவதன் மூலமா நான் காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாராலிம்பிக் அந்த போட்டி, சதுரங்க போட்டி பிரச்சனை வந்த உடனே, சதுரங்க போட்டியில வெற்றி பெற்றாரு, அவருக்கு இவ்வளவு பரிசு கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி எழுப்பப்படுது பாத்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டில இருந்து மித்த விளையாண்டவங்களாக என்னடா கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுதுல. அதுக்கு நீ ஒரு பதில் சொல்றதுக்காக ஒரு பொய்ய கடன் கட்டி நாங்க இவ்வளவு கொடுத்தோம் போட வேண்டிய அளவு அவசியம் வருது பாருங்க. இதுல உண்மையிலேயே நான் வந்து இந்த செய்மதி வழியில் சார்பா அந்த ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு தான் நன்றி சொல்றோம். ஏன்னா அவர் தான் தெளிவாக குறிப்பிட்டார், தமிழ்நாட்டில் வசிக்கிற தெலுங்கு பிள்ளையான குகேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டாரு. அவர் தெளிவாக கண்டுபிடிச்சாரு எங்கால யாருன்னு. அதனாலதான் நாங்களும் சொல்றோம், எங்க பிள்ளைகளுக்கு நம்மால யாரும் கண்டுபிடிங்க, நம்மால யாரும் தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. நம்மால இல்லாத மத்தவனுக்கு போய் போடுறீங்களே, எங்கால நான் சாதியை பேசல, எங்கால நான் மதத்தை பேசல, எப்படி எங்க பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்சாரோ தெலுங்கனை கண்டுபிடிச்சாரோ அது மாதிரி எங்க பிள்ளையட நம்ம பிள்ளைய அப்படின்னு சொல்லி தமிழர்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இப்ப வலுத்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அச்சாரமா தான் இந்த கேள்வி எழுப்பப்படுதா பாக்குறேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எங்க பிறந்தாலும் எங்க அதெல்லாம் ரெண்டாவது, நான் என்னவா இருக்கு அப்படியெல்லாம் ரெண்டாவது. நீங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிட்டீங்க, ஒரு உங்க இனம் எல்லாத்தையும் தாண்டி குறைஞ்சபட்சம் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றா இந்த போட்டியில உலக போட்டி தங்கப்பதக்கம் இவ்வளவு பரிசு, வெள்ளி பதக்கம் இவ்வளவு பரிசு, ஒரு அளவுகள் வைங்க, எல்லாத்தையும் சமமா சமூக நீதி பேசுறீங்களா திமுக? எல்லோரும் சமம் பாக்குற கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்றீங்களா? சமமா பாருங்க. தங்கப்பதக்கம் ஒருத்தருக்கு 2 கோடி, ஒருத்தருக்கு 5 கோடி கொடுத்தீங்கன்னா கொடுக்க கூடாதுல்ல. ஒரு 2 கண்ணுல மருந்து விடணும், 2 கண்ணுல விடணும். ஒரு கண்ணுல மருந்து விட்டு ஒரு கண்ணுல சுண்ணாம்பு போட்டீங்கன்னா மருந்து விடுற கண்ணு தான் உங்க சொந்த கண்ணு, சுண்ணாம்பு போடுற கண்ணு வாடகை கண்ணா? அப்ப உங்க கண்ணா தான் அப்படி விடுவீங்களா? தன் ஓட்டு போட்டு செய்தெடுத்த வாக்களித்து உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க, அந்த மக்கள்கிட்ட நீங்க வேறுபாடு பார்க்கறது சரியா? ஸ்டாலின் அவர்களுக்கு இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கேள்வி அழணும், மனசுக்குள்ள தோணணும்.
இத்தனை ஆண்டு ஆச்சு, இத்தனை வயசாச்சு, உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க அப்பா சாகர வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டு போயிருக்காரு. இந்த நீங்க ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அதுக்கு அடுத்து உங்க பிள்ளைய தயாராக்கி வச்சுட்டீங்க. எங்க பிள்ளைங்க யாருமே அரசியலுக்கு வரமாட்டேன்னு மிகப்பெரிய பொய்ய அப்படியே தொலைக்காட்சி பண்ணி எல்லாருமே சொல்லிட்டு வெக்கமே இல்லாம இப்ப பையனை கொண்டு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்படி தொடர்ச்சியா உங்க குடும்பமே ஆள்வதற்கு வழி கொடுத்துருக்கு தமிழ்நாடு. எங்க பிள்ளையதான் உங்க பின்னாடி மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து நிக்கிறாங்க. கட்சியில பொறுப்பு வாங்கி தானோ உங்க எப்படியாவது உங்களை முதலமைச்சர் ஆகணும்னு நிக்கிறாங்க. அவங்களோட வாரிசுகளுக்காக நீங்க நல்லது செய்யுங்க. அவங்கள பேதம் பார்க்காதீங்க, அவங்கள பிரிச்சு பார்க்காதீங்க. விளையாட்டா பாருங்க. எங்கிட்ட பேசுறீங்களா அரசியல் விளையாட்டா பாருங்க, மொழியா பாருங்க. அரசியல் கலக்காதீங்க, நீங்க இனத்தை கலக்காதீங்க, அதுல அரசியல் பண்ணாதீங்க. நாங்க தான் அந்த அரசியல் பண்றோம், எங்களை சுத்தி காட்டினீங்கல்ல. நாங்க சொல்லிட்டு செய்யறோம், நீங்க எல்லாம் சொல்லாமே செஞ்சீங்க. நீங்க செஞ்சதே நாங்க செய்வோன்றதே வலிக்குனா இவ்வளவு நாள் எங்க மேல செஞ்சிருக்கீங்க, எங்களுக்கு எப்படி வலிக்கும்? தமிழக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு கண்குத்தி பாப்பா இருந்திருக்கீங்களே, நாங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லதே வலிக்கிற. இத்தனை வருஷம் எங்க ஆட்சி இல்லாம போயிருச்ச, எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்? தமிழர்கள் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி எழுப்ப தமிழர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். இந்த கேள்வி எல்லா தமிழர்கள் மனதில் எழும்பணும். அப்பதான் ஒரு தமிழர் இந்த மண்ணில் ஆட்சிக்கு வர முடியும். இந்த விளையாட்டு நிகழ்ச்சி இதுக்கான ஒரு அச்சாரமா அமையணும். நன்றி வணக்கம்.